விசித்ரா தொடங்கி பாவனா வரைக்கும் ஹீரோயின்ஸ்க்கு அந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்த ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிக் பாஸ் விசித்ரா. முத்து, வில்லாதி வில்லன், பெரிய குடும்பம் மாதிரியான படங்கள்ல கிளாமர் ஆர்டிஸ்டா நடிச்சவங்க தான் விசித்ரா. அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு பிக் பாஸ்ல ஒரு கண்டஸ்டண்டா வந்தாங்க. அதன் மூலமா இன்னுமே பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. ஆரம்பத்துல நம்ம தமிழ்ல மட்டும் கிடையாது, தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு நிறைய மொழி படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு விரல்ல காரை தூக்குறது, ரெண்டு விரல்ல ட்ரெயினை நிறுத்துறதுன்னு அசாதாரணமான விஷயங்களை சாதாரணமா செய்யக்கூடிய தெலுங்கு நடிகர் பாலையா ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு விசித்ராவுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, விசித்ராவை ஃபோர்ஸ் பண்ணி நிறைய விஷயங்களையும் பண்ண வச்சிருக்காரு. இத்தனை வருஷம் இந்த விஷயத்த விசித்ரா வெளியே சொல்லவே இல்ல. ஆனா பிக் பாஸ்க்கு அப்புறமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆனதுனால அடுத்து வந்த இன்டர்வியூல மொத்தத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீரெட்டி. கோலிவுட்டோட ரகசிய கருப்பு பக்கத்தை நான் வெளியே கொண்டு வர நினைக்கிறேன் அப்படின்னு பல முக்கிய புள்ளிகளோட மொத்த கதையும் போட்டு ஒரு இன்டர்வியூல உடைச்சாங்க. சான்ஸ் தரேன்னு சொல்லிக்கிட்டு பெரிய பெரிய புள்ளிகள்லாம் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு ரொம்பவே ஓப்பனா பேசிட்டாங்க ஸ்ரீரெட்டி. அந்த பெரிய புள்ளிகள் யாரெல்லாம் தெரியுமா? ஏஆர் முருகதாஸ், ராகவா லாரன்ஸ், விஷால். இந்த மூணு பேரையும் பத்தி நிறைய விஷயங்களை ஸ்ரீரெட்டி ஓப்பனா போட்டு உடைச்சாங்க. ஒருத்தர் பின் ஒருத்தரா அவங்களை எப்படிலாம் யூஸ் பண்ண கதையை மொத்தமா லீக் பண்ணாங்க நடிகை ஸ்ரீரெட்டி. அது மட்டும் இல்ல, கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி போய் ஒரு மிகப்பெரிய தர்ணா போராட்டத்திலேயே ஈடுபட்டாங்க ஸ்ரீரெட்டி. ஸ்ரீரெட்டி சொன்னதுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அவங்க கொடுக்கல. இருந்தாலுமே இவ்வளவு பெரிய புள்ளிகள் மேல இப்படி ஒரு அவதூறு வச்சது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரேகா. நீங்க எல்லாருமே கமலும் ரேகாவும் நடிச்ச புன்னகை மன்னன் படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல அப்படி ஒரு லவ் எமோஷன் இருக்கும். ஆனா படத்தோட கிளைமேக்ஸ்ல ரேகாவும் கமலும் கிஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும். கரெக்டா? அந்த சீனை எப்படி ஷூட் பண்ணாங்க அப்படின்றது 30 வருஷத்துக்கு அப்புறமா தான் வெளியவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த கதையை டைரக்டர் எழுதும் போது கிளைமேக்ஸ் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சீனை வச்சிருக்காங்க. அந்த சீன்ல முத்த காட்சி தேவைப்பட்டிருக்கும் போது கூட ஹீரோயின் கிட்ட அவங்க அனுமதி வாங்கவே இல்ல. டைரக்டர் மற்றும் நடிகர் கமல் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அந்த சீனை ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல கமல் ரேகாவை கிஸ் பண்ண போறாரு அப்படின்னு ரேகாக்கே தெரியாது. திடீர்னு கமல் கிஸ் பண்ணதும் ரேகாவாலையும் எதுவும் பண்ண முடியல. ஆனா அதுக்கப்புறமா அந்த விளைவுகளை சந்திச்சது என்னவோ ரேகா தான். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ரேகாவை நிறைய பேர் ரொம்ப மோசமா பேசினாங்க. ஆனா கமலுக்கு எந்தவித பாதிப்பும் வரல. அந்த சமயத்துல ரேகா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பத்தி 30 வருஷம் கழிச்சுதான் அவங்க ஒரு இன்டர்வியூல ஓப்பனா பேசியிருந்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சோனா. குசேலன் படத்துல வடிவேலுக்கு ஜோடியா நடிச்சவங்க தான் சோனா. அவங்க வெங்கட் பிரபுவோட மங்காத்தா படத்துக்கு அப்புறமா ஒரு ஹிட் பார்ட்டியில கலந்துக்கிட்டாங்க. அந்த பார்ட்டியில என்கிட்ட எஸ்பிபி சரண் வந்து தப்பா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க சோனா. ஆனா 1-2 நாட்கள்லயே அந்த வழக்க அவங்களே வாபஸும் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வெங்கட் பிரபு ஒரு படம் டைரக்ட் பண்றதா சொல்லி என்கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய தொகையை வாங்கிட்டாரு. ஆனா அதுக்கப்புறமா படத்தையும் டைரக்ட் பண்ணல, வாங்கின காசையும் எனக்கு திருப்பி தரல அப்படின்னு நடிகர் சங்கத்துக்கிட்ட ஒரு புகார் கொடுத்தாங்க சோனா. அந்த சமயத்துல இது ரொம்ப ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட செய்தி. ஆனா அதுக்கப்புறமா சோனாவும் பெருசா இதை கண்டுக்கல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாவனா. மலையாளம், தமிழ், தெலுங்கு அப்படின்னு பல மொழிகள்லயும் முன்னணி நடிகையா ஒரு காலத்துல கலக்கிட்டு இருந்தவங்க தான் பாவனா. ஆனா இன்னைக்கு இவங்க சினிமா பக்கமே வராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பாவனாவை பழிவாங்கிற விதமா திலீப் குமாரோட பெயர்ல ரவுடிகள் பாவனாவை கார்ல கடத்தி தொல்லை கொடுத்தது நமக்கு நல்லாவே தெரியும். எந்த ஒரு ஹீரோயினுக்கும் இவ்வளவு மோசமான செயல் நடந்திருக்காது. கடத்திட்டு போய் அப்படி பண்ணிருக்காங்கன்னா இவ்வளவு வருத்தத்துக்குரிய விஷயம். அந்த டைம்ல ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறமா திலீப் குமார் எல்லா விதமான சோதனைகளுக்கும் ஆளாக்கப்பட்டு அவர் ஜெயிலுக்குள்ள போய் கம்பி என்ன கதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.